இன்றைக்கு நான் பேசும்படி கர்த்தரால் ஏவப்பட்ட காரியம், நம் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி. How to bring up our children. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. நம் வாழ்க்கைகளிலே மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கு சின்ன பச்சிளம் குழந்தைகள் முதல் வாலிபர்கள் வரை இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதியில், in the scripture passage that was read to us, we see the boyhood of Jesus. இயேசு சின்ன பையனாக இருக்கும்போது 8 வயதிலே அவருக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். 40 நாட்கள் தாண்டி 41வது நாளுக்கு பிறகு அவரை தேவாலயத்திற்கு கொண்டு சென்றார்கள். 12 வயதாகும்போது அவர் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் I must be after my father's business என்று 12 வயதிலேயே இறங்கிவிட்டார். Many times we think our children are too young to handle responsibilities. Dear people of God, remember, we humans are not just bodies and brains. We are spirits. From the day we are born again, from the day our spirits are quickened, our spirit is alive and fully able to perform everything that a spirit ought to perform. சின்ன குழந்தைகளிலேயே அதை செய்ய முடியும். ஒரு பெண்மணி அனுப்பின ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Your excitement about knowing the kingdom of God has motivated and encouraged me to live my life to my fullest. I thank God for making our lives cross. You take care of yourself. என்ன நினைக்கிறீங்க? தமிழில் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உனக்கு இருக்கும் உற்சாகம் என்னையும் தூண்டிவிட்டது. நானும் எனது வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாய் வாழ ஆரம்பித்து விட்டேன். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னை பத்திரமாக கவனித்துக்கொள். ஒரு பெண் எழுதினார் என்று சொன்னேன். அப்போ யாருக்கு எழுதியிருப்பார்? பாய் ஃப்ரெண்டுக்கு எழுதியிருப்பாரா? ஒரு 5 வயது குழந்தைக்கு பக்கத்து வீட்டு அம்மா எழுதின டெக்ஸ்ட் மெசேஜ் இது. இஸ் இட் பாசிபிள்? இந்த அம்மா பெயர் கிறிஸ்தவர். அவர்களுக்கு டிப்ரெஷன் வந்து விட்டது. குடும்பத்திலே பல பிரச்சனைகள், யாரோடும் பேசுவதில்லை. அப்படி இருந்த அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு 5 வயது குழந்தையை கொண்டு சென்றார். அந்த குழந்தைக்கு தேவனை குறித்து இருக்கிற ஆர்வம், ஈடுபாடு இந்த அம்மாவின் வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்க வைத்தது. ஆகவேதான் இப்படி எழுதியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும் போதே, I want all of you to take notice. Your babies, your toddlers, your young ones, your youth, all of them are wanted for God. All of them are powerful evangelists. So don't put off. அப்புறம் பார்த்து கொள்ளலாம், அப்புறம் சொல்லிக் கொடுக்கலாம் என்றெல்லாம் நாம் இருக்கக்கூடாது. இயேசுவை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 2:40 சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து, the child grew. Yes, we want the child to grow in body, in stature. ஆவியிலே பலன் கொண்டது. Wax strong in spirit. Yes. ஆவியிலே பலன் கொள்வது வாலிப வயதை எட்டின பிறகு வருகிற ஒரு அனுபவம் அல்ல.
பெரியவர்களுக்கு வருகிற ஒரு அனுபவம் அல்ல. As a little one, he or she is a spirit. We must recognize that. நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய கைகளிலே தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார். தமிழிலே பெற்றோர் என்கிற அழகான வார்த்தை இருக்கிறது. பேரண்ட்ஸ். பெற்றோர் என்றால் என்ன அர்த்தம்? பெற்று கொண்டவர்கள். You did not create them. You are entrusted with those children. நீங்கள் தேவனிடத்திலிருந்து அவர்களை பெற்றுக்கொண்டீர்கள். Don't ever forget that. பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ஆவியை வளரச் செய்வது நம்முடைய உத்தரவாதம். அவர்களுடைய சரீரத்தை வளரச் செய்வது நம்முடைய உத்தரவாதம். எப்படியாவது 1/2 லிட்டர் சாப்பாடை சந்திரனை பார், அதை பார், இதை பார் என்று சொல்லி வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் உள்ளே செலுத்தி அதை வயிறை உப்ப வைத்து விட்டால் என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே. வேதத்தை ஊட்டி வளர்க்கும்படித்தான் ஆண்டவர் உன் கையிலே அந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் அந்த பிள்ளை வேறொரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாமே. Don't ever forget your responsibility. Don't neglect your responsibility. பிள்ளை ஞானத்தில் நிறைந்தது. Filled with wisdom. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. The grace of God was upon him. What a beautiful way to grow. What a beautiful way to grow. 42வது வசனம் சொல்கிறது, அவருக்கு 12 வயதான போது, when he was 12 years old. The boy is growing very fast. He is already 12 years and he says, enough with my homely work. Now it's time for me to be after my father's business. இங்கே வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். 12 வயது மதற்கு மேல் உள்ளவர்களும். Don't think it's play time. It's time that you are after the father's business. Have you realized that? 46வது வசனம் சொல்கிறது, அவர் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும். In the temple, sitting in the midst of the doctors, hearing them and asking questions. You know, as a child of God, you need to hear and you need to ask questions. சிலர் எப்படி என்றால், ஆலயத்திற்கு வந்தவுடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுகிறோம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று நமக்கே தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் கொரட்டை சத்தம் கேட்கிறது. சில நேரம் மனைவி அல்லது கணவன் கொஞ்சம் அப்படி இடிச்சு, ஐயோ மானம் போகுது என்பார்கள், கவனிங்க என்பார்கள், இல்லையா? ஆனால் ஆலயத்திற்கு சென்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் வேண்டும். வினாவுகிறது என்றால் கோர்ட்டில் கிராஸ் கொஸ்டின் கேட்பது போல எப்படியாவது மடக்குவதற்காக கேட்பதல்ல, அறிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டும். We must have a thirst for the word of God. We must ask questions. We must listen. 47வது வசனம், யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். A 12-year-old. All that heard him were astonished at his understanding and answers. நம்மிடத்தில் சில நேரங்களில் ஆன்சர்ஸ் இருக்கும், ரெடிமேட் ஆன்சர்ஸ். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா? It's very important that we have
spiritual understanding. We have a sense of God's word. You know, Jesus said, letter kills, but spirit gives life. That means if we just understand it as text, there's no meaning, no use. We should understand the spirit of God's word. What is God trying to tell me? We should understand. லூக்கா 2:48 தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். When they, that is the parents, saw him, they were amazed. பிள்ளை கராத்தே எவ்வளவு நன்றாக பண்ணுகிறான், பரதநாட்டியம் எவ்வளவு அழகாக ஆடுகிறாள் என்று நாம் ஆச்சரியப்பட்டால் போதாது. ஆவிக்குரிய காரியங்களிலே எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறான், எவ்வளவு ஈடுபடுகிறான், அதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும். We must become proud of our children in their spiritual involvement. 49வது வசனம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா? How is it that you sought me? Wish ye not that I must be about my father's business? 51வது வசனம், அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், was subject unto them. எனக்கு அன்பான தம்பி, தங்கச்சி, மகனே, மகளே, உனக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைத்துவிட்டால், வேதத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைத்துவிட்டால், இனிமேல் நீதான் ராஜா என்று நினைத்து விடாதே. இயேசு பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டே தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். was subject unto them. சரி டாடி நீங்க சொன்னீங்கன்னா ஓகே, சரி மம்மி நீங்க சொல்றத நான் செய்கிறேன் என்கிற அந்த ஆட்டிடியூட். இன்றைக்கு நிறைய வீடுகளிலே பிள்ளை வளர்ப்பிலே நாம் தோல்வி அடைந்து விட்டதன் விளைவாக சின்ன பையன்தான் எல்லாம் தீர்மானிக்கிறான், இல்லை என்றால் மகள் தான் எல்லாம் தீர்மானிக்கிறாள். அவள் என்ன சொல்லுகிறாளோ அதுதான் சாப்பாடு. அன்றைக்கு அவள் பர்கர் என்று சொல்லிவிட்டால் பர்கர் தான். பர்கர் உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ ஒன்று வேலைக்காகாது. அவள் KFC என்று சொன்னால் அவ்வளவுதான். பெற்றோர் தங்கள் கட்டுப்பாட்டை என்றைக்கோ இழந்து விட்டார்கள். We have lost control. விளைவு என்ன? வாலிப வயதிலே அவளுக்கு அனுபவம் இல்லை, ஆனால் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டவளாக வேறொரு வாலிப பையன் இவளை கவரும் விதமாக பேசின போது சிக்கிக்கொள்ளுகிறாள். ஆகவேதான் செய்தித்தாளிலே படிக்கிறோம், கல்லூரி மாணவி தொழிலதிபரின் மகள் டிரைவரோடு ஓடி போய்விட்டாள் என்று. இதெல்லாம் புதிய செய்தியா? என்றைக்கும் நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த பிள்ளை கட்டுப்பாட்டை என்றைக்கோ இழந்து விட்டது. பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை, பெற்றோர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கவில்லை. நீ சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். 52வது வசனம், அவர் எப்படி வளர்ந்தாராம்? ஞானத்திலே, in wisdom. He grew in wisdom. தேவன் கொடுக்கிற ஞானம் மட்டுமல்ல, அந்த ஞானத்தை இந்த குழந்தை பெருக செய்ய வேண்டும். Are you increasing in wisdom? I'm not asking about book knowledge, but have you cooked it and made it a nice, sweet, savoring dish as wisdom? ஞானமாக அதை மாற்றி இருக்கிறாயா? இல்லை என்றால் வெறும் புத்தக அறிவாக மட்டும்தான் இருக்கிறதா? புத்தக அறிவாக இருந்தால் வெறும் கத்திரிக்காயை கடித்து சாப்பிட முடியுமா? அதை சுவையாக சாப்பிட வேண்டுமென்றால் அதை சரியாக சமைக்க வேண்டும். அதுதான் ஞானம். வளர்த்தியிலே ஸ்டேச்சர். எஸ், இன்றைக்கு 2 எக்ஸ்ட்ரீம். நம் பெண் பிள்ளைகளெல்லாம்
ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக எடை குறைந்து கொண்டே போகிறார்கள். நம்முடைய பையன்கள் எல்லாம் நாம் பேக்கரியிலே தினமும் மாலை வாங்கி திணிக்கிற அந்த ஜங்க் ஃபுட்டினாலே ஒபேஸ் ஆகி கொண்டே போகிறார்கள். சொல்கிறீங்களா? இல்லை, எங்கள் பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் போகிறாங்கன்னு. டூ பேட். ஸ்டேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். Stature is important. Is God present in the growth of your child? Deva kirubayilum, in favor with God. Does your child experience the favor of God in his studies, in his friendships, in his relationships, in all his activities? Some of our children எங்கே போனாலும் சண்டையை தான் இழுத்துட்டு வர்றாங்க இல்லையா? Is that a mark of the presence of God in the child's life? அவங்க அமைதியாக வந்தால் கூட சில நேரம் நம்ம விட்றதில்ல. வா 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 போய் கேட்டுடலாம், ரெண்டில் ஒன்று பார்த்துன்னு. எவன்டா அது? என் பையன்கிட்ட என்ன நினச்சிருக்கிற, கையை காலை உடச்சிருவேன், ஜாக்கிரதை. ஒருவேளை அந்த பையனை நீ பயமுறுத்தி வைத்து விட்டாய், சாதித்து விட்டாய், ஆனால் உன் பிள்ளைக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்தி விட்டாய். என்ன தெரியுமா? இவனுக்கு திமிர் வந்து விடுகிறது. என்னால் என்னுடைய அப்பா அம்மாவை பொம்மை போல செயல்படுத்த முடியும். கீ கொடுக்கிற பொம்மை கூட இல்லை, கையில் வைத்து ஆட்டுகிற பொம்மை. நான் தான் அவர்களை ஆட்டுகிறேன். நான் எப்படி ஆட்டினாலும் அவர்கள் அப்படி ஆடுவார்கள். அதன் பிறகு அவன் யாரையும் மதிக்க மாட்டான். Am I making sense? Is that happening in families? Oh, people of God, you and I are bestowed with the responsibility to bring up these children in the right way. Otherwise, we'll end up with spoiled brats. Manushar dayavilum, in favor with men. Favor with men. 8 வயசு ஆயாச்சு பையனுக்கு. இன்னும் யாராவது வீட்டுக்கு வந்தால் ஹலோ அங்கிள் என்று கூட சொல்ல தெரியாது அவனுக்கு. ஏன் தெரியாது? பிகாஸ் யூ நெவர் டாட் him. You never taught him. He increased. அதிகமாய் விருத்தி அடைந்தார். Well, I am just into my introduction and I know I have to limit myself to time. I will try my best. And பிள்ளைகளை பற்றி நமக்கு சில நேரங்களில் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. We have our own ideas about children. Some of us spoil our children. Some of us think children are useless. My children are useless. We have an uncle who used to tell me and my wife, my children are not like your children. They are useless. And those children used to be listening to what the father was saying. That's not healthy. That's not going to help your children. Remember that. வேதாகமம் என்ன சொல்கிறது தெரியுமா? You know what the Bible says about children? Please turn to Psalm 127 verses 4 to 6. சங்கீதம் 127 4 முதல் 6 வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாராவது வாசிப்பீங்களா? அவர்கள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இருக்கட்டும் போதும். ஃபர்ஸ்ட், அவர்கள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். They are a heritage from God. They are your heirs, your legal heirs. You know all this court language about legal heirs and all, it doesn't come from open sky.
All that comes from the word of God. They are not like little monkeys. They are not like little puppies. They are God's image transferred through you into new creations, new beings. They are God's heritage to you. 2 children or 1 child or 10 children or whatever the number, all of them carry the stamp of God in them. All of them carry your DNA in them. So God and you alone are owners of them. You have responsibility towards them. Remember that. They are a heritage from God. கர்த்தரால் வருகிறவர்கள். அதை மறந்து விடக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் கர்த்தரால் கிடைக்கும் பலன். They are a reward to you. எத்தனை பேர் இன்றைக்கு குழந்தை இல்லையே என்று தவிக்கிறார்கள். பார்த்திருக்கிறீர்களா? எங்கள் மகள் பாலின் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த MMM ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நாங்கள் அவளோடு போய்கொண்டிருந்தோம் அந்த IVF ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போது நாங்கள் அங்கே பார்த்தோம், கோடீஸ்வரர்கள், பல 100 கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் அங்கு வந்து காத்திருக்கிறார்கள். 50 வயதானவர்கள் கூட, கணவனும் மனைவியுமாக. என்ன செலவானாலும் நாங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. அவர்கள் கர்த்தர் கொடுக்கிற பலன், a reward to you. நீங்களும் நானும் அதற்கு தகுதியா? இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய கிஃப்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். How precious these children are. மறந்து விடாதீர்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள். They are like arrows in the hands of a warrior. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று warrior, பலவான். இன்னொன்று அம்பு. Each child is an arrow. Arrows are sharp. Arrows fly. Arrows don't take crooked paths. Arrows move in a straight line. That should be the way your children are. வெள்ளச்சா இல்லைன்னா கூப்பிட்டா பையன் எந்திரிச்சு யோசனை பண்ணி புரண்டு ஃபோன் எடுத்துன்னா கால் வந்திருக்கா, SMS வந்திருக்கா, வாட்ஸ்அப் வந்திருக்கா, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி வந்து கதவு திறக்கிறதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடுது. Where is the arrow effect? Have you kept him like an arrow or like a jackfruit rolling there? They are arrows. They should be sharp. They should be sensitive. They should be directed towards the target. And it's equally important in whose hands they are. The man who got these arrows is called a warrior. பலவான். உன்னுடைய அம்பு ஏன் குறி தவறுகிறது தெரியுமா? உன்னுடைய அம்பு ஏன் வேகம் இல்லை தெரியுமா? உன்னுடைய அம்பு ஏன் பாய்ந்து செல்ல மாட்டேன் என்கிறது தெரியுமா? ஏனென்றால் உன்னில் பலனில்லை. You have lost moral authority over your children. தாவீதுடைய பையன்கள் தன் சொந்த சகோதரியிடத்திலே தவறாய் நடந்து கொண்ட போது வேதாகமம் சொல்லுகிறது, தாவீது ஒன்றும் சொல்லவில்லை.
காரணம் என்ன? உனக்கு வர சொல்லு என்று அழைத்தால் அவன் நின்று அப்படி தாவீதை ஒரு பார்வை பார்த்தால் தாவீது அப்படியே அமைதியாகி விடுவார். காரணம் என்ன? உங்க வண்டவாளம் எல்லாம் எனக்கே தெரியுமே, என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? இல்லையா? Many times we become weaklings in front of our children. Where is your power? Where is your strength? Where is your authority? God has endowed you with power and strength and authority to handle your children in the right way. And ஆறாவது வசனம் சொல்கிறது, அவைகளை நிரம்ப பெற்றிருக்கிறவன் பாக்கியவானான். The more the better. இப்போ என்ன நினைக்கிறோம்? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், போதும் போதும், 2 போதுமே, 2 கூட வேண்டாம், 1 போதுமே. ஏன்? ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஏன் ஃபீஸ் கட்டணும்? ஆமா, எல்லாரும் அப்படி ஸ்கூலுக்கு தான் அனுப்புறாங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பேன்? கர்த்தர் உன்னுடைய அந்த அம்பரா துணி என்கிற அந்த அம்புகள் வைத்திருக்கிற பையை நிரப்ப விரும்பும் போது வேண்டாம் 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 என்று சொல்வதன் விளைவாக இன்றைக்கு பரலோகத்தை மனிதர்கள் நிரப்புவது குறைந்து கொண்டிருக்கிறது. தவறானவர்களின் ஜனத்தொகைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. சபையிலே பிள்ளைகள் இல்லை. எங்கள் மகள் பாலின் சிங்கப்பூரில் இருந்து சொல்லுகிறார், டாடி எங்கு போனாலும் பிள்ளைகளை காணோம், சிங்கப்பூரில் பிள்ளைகள் இல்லை. அரசாங்கம், குடும்பங்கள் இதற்கு ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். சரி, இந்த பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்கள், எப்படி அவர்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். 3 காரியங்கள், அது வேகமாக தந்தி வேகத்தில் சொல்லிவிடுகிறேன். இந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே 3 பேருக்கு பொறுப்பு இருக்கிறது. God, family and church. God has a role to play in the lives of your children. Don't bring them up without God. Don't stop them from getting to know God, spending time with God. God first. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. I know the plans I have for you, declares the Lord. Did you realize that? For your daughter, God has a plan. For your son, God has a plan. Maybe you are thinking, my child is not fit for that. It's not by your choice. God knows your child better than you. God has a plan for your child. Remember that. And God wants to impress that upon you this morning. God has a plan for every child of every parent sitting here. God says, I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. என் பிள்ளைக்கு எதிர்காலம் உண்டா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை உண்டாக்கினவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை உனக்கு கொடுத்தவர் சொல்லுகிறார், I have plans for your child. Plans to give you hope and
a future. 32வது சங்கீதம் 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will teach you. I'll be your tuition master. I'll be your asan, your guru. I'll be your coach. கோடி கொடுத்தால் கிடைக்குமா? The creator of the universe is offering his services to your kid, saying, I would like to be your kid's coach. How about that? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Personalized coaching, individual attention. I will instruct you and teach you in the way you should go. I will counsel you and watch over you. எவ்வளவு டீடைல்ஸ் சொல்றார். How caring this God is about our lives. 103வது சங்கீதம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 103. Yes, amen. How much does he care for you? He says, he forgives all your sins. No one else can forgive you. And he's willing to forgive you. He's willing to pronounce you forgiven and free and righteous. He heals all your diseases. He redeems your life from the pit. I'm a testimony to that. சாக்கடையிலையும் கேவலமான சாக்கடையிலே நாற்றமடித்துக் கொண்டிருந்த என்னை கிருபையினால் தேடி வந்து தூக்கினார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி கண் மலையின் மேல் நிற்கச் செய்தார். அல்லேலூயா. Is that not the testimony of each and every one of us here? What a great God, what a good God we have. He crowns you with love and compassion. You know, love and compassion, he doesn't throw with your left hand and say, when he gives love and compassion to you, it is like coronation. You know, for coronation, for the crowning ceremony of a prince, millions are spent. World leaders are invited. It's a very honorable occasion. And God says, every little thing I do for you, every compassion and love I give you, it's coronation. It's a costly gift to you. It's an honorable gift to you. Where என்ன சொல்கிறார்? He satisfies your desires with good things, so that your youth is renewed like the eagles. என்னையே நினைத்து பார்க்கிறேன். எனக்கு கால் முடியவில்லை, வீக்கமாக இருக்கிறது, வலியாக இருக்கிறது, நிற்க முடியாது. நேற்று இரவு சொல்லிக் கொண்டிருந்தேன், வேறொரு உலக மனிதனாயிருந்தால் என்றைக்கோ படுக்கையாகி இருப்பான் என்று. ஆனால் என் இயேசு, என் ஆண்டவர், என் கால்களை மான்கால்களைப் போல மாற்றுகிறார், என் இளமையை புதுப்பிக்கிறார், கழுகை போல எனக்கு புது பலன் கொடுக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டவர் எங்கிருக்கிறார், அதை வாக்கு பண்ணித்தான் அவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்துங்கள்.
நிறைய பேர் நான் ஒரு ஊழியக்காரன் என்கிற முறையிலே என்னை அணுகுவார்கள், கண்ணீரோடு வருவார்கள், அழுவார்கள். ஐயா, என் மகன் என் மகள் என்ன வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டார்கள். எவ்வளவு நாளாக? ரொம்ப நாளாக அப்படித்தான் ஐயா. நீதிமொழி 22:6, Proverbs 22:6. Train a child in the way he should go. When he is old, he will not turn from it. Sometimes we misunderstand this verse. We think when he is in LKG, UKG, give him lots of memory verses. Let him memorize as much as he can. Then when he goes to first standard, from LKG, UKG, it becomes 10 kg. You know, the burdens of education, bearing books, carrying books. We have no time for the child to learn the word of God. Then when he goes to college, then when he goes to work, forgotten. You know, forgive me for referring to Singapore too much, but the church in Singapore used to be called a young church. Singapore church is a young church. You know what it means? The churches are full of young people. That's all. Once they get married, they have kids, they have a comfortable income, they forget God. And that's beginning to happen here too. Here too. Train him when he is young. நம்ம என்ன நினைக்கிறோம், சின்னதில் வசனம் எல்லாம் தெரியும், இப்போ வழி தவறி போயிட்டான், ஒரு நாள் வந்துருவான், அந்த வசனம் வீண் போகாது. That's not the meaning of this verse, my dear people of God. I want you to understand that today. That's not the meaning of it. What it means is, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது without break. ஆரம்பத்திலே நீ போட வேண்டிய வழியை போட்டு வைத்து விட்டாய் என்றால் அதை விட்டு மாற மாட்டான். எங்கேயோ போய்விட்டவன இப்போ மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ என்றைக்கோ தவறிவிட்டாய், என்றைக்கோ தோற்று போய்விட்டாய். You lost your child long ago. Let that not happen among our children here. இப்பவே அவர்களை கோடு போட்டு அதற்குள்ளே அடக்குங்கள். அப்படின்னா ஹிட்லர் மாதிரியா? இயேசு மாதிரி, ஆண்டவர் சொல்வது போல, அவர்கள் நன்மைக்காக. இப்ப என்ன சொல்றாங்க? இல்ல, முந்தையெல்லாம் பெற்றோர் விருப்பப்படி வளர்த்தார்கள், சபையின் விருப்பப்படி வளர்த்தார்கள். இப்போ புது முறை என்னவென்றால், அவங்க விருப்பப்படி விட்டுருங்க. நான் கேட்குறேன், உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட கேளுங்க, உனக்கு எதுப்பா பிடிக்கும்? பரீட்சை பிடிக்குமா, வீட்டில் இருக்கிறது பிடிக்குமா? எது பிடிக்கும்? எங்க அக்கா அவளோட சின்ன பொண்ணுக்கு முந்தி, நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி, முட்டை சாப்பிட்றியா? நான் சொன்னேன், சாப்பிட்றியாவா கூட இருக்கு. எங்களை எல்லாம் முட்டை சாப்பிட்றியான்னு கேட்கலங்க. ஒரு முட்டையை அவிச்சு 8ஆ வெட்டி ஒரு பீஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கு நமக்கு வருமான திமிர்ல முட்டை சாப்பிட்றியா? நோ. என் பிள்ளைக்கு முட்டை பிடிக்காது. Is that a matter of pride?
You are supposed to teach what your child should eat, what your child should do, who your child's friend should be. எங்க மகன் பிரைமரி ஸ்கூலில் படிக்கும்போது அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் தவறான வழியிலே போய்விட்டான். அதை தொடர்ந்தும் என் மகன் அவனோடு நட்பை தொடர்ந்தான் என்பதற்காக ஒரு நாள் என் மகனையும் அழைத்து கொண்டு அவனுடைய வீட்டிற்கு போய்விட்டேன். நான் ஸ்கூட்டரில் போய் அந்த பையன்கிட்ட கேட்டேன், இது யார் தெரியுமா? அவன் நடுங்குகிறான் நின்று. என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னாச்சு அங்கிள், தெரியுமா இது யார் என்று தெரியுமா? ஆமாம் அங்கிள், ஜெபின். என் பையன் என் பையன் உன்னோட நட்பில் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று கேட்டேன். என் மகனை கேட்டேன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று. ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ரொம்ப துக்கத்தோடு என்றான். அவனும் என்றான். சரி பாய் என்று அனுப்பி வைத்து விட்டேன். Till today I never had to regret that hard stand I had to take that day. I'm telling you, we cannot be soft in everything. We cannot be soft with everyone. You are interested with the welfare and the future of these children. Remember that. சின்னதாக இருக்கும்போதே வேற என்ன சொல்கிறார்? உபாகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 9 வரை. எனக்கு நேரமில்லை. வேத வசனத்தை எப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசேயர் 3:21 சொல்லுகிறது, do not embitter your children or they will become discouraged. You know, have you heard of a condition called autism in children? அதாவது பிள்ளைகள் இயற்கையாக இருப்பது போல எல்லாரோடும் பேசி பழகுவதற்கு பதிலாக ஒரு ரோபோ மாதிரி மாறிவிடுகிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுக்குள்ளேயே செய்து கொள்கிறார்கள். வெளி உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. இன்று வரை அதற்கு காரணம் என்னவென்று முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் ஒன்றை சொல்கிறார்கள், one possible cause could be what is called cold mother syndrome. cold mother syndrome அப்படி என்றால் என்ன? அதாவது அம்மா பிள்ளையிடத்திலே வாமாக இல்லை. அம்மா மட்டுமல்லங்க, வீட்டில் யாருமே அந்த பிள்ளையை கவனிக்கவில்லை. முழுவதும் வேலைக்காரி இடத்துல விட்டு விட்டார்கள். வேலைக்காரிக்கு உங்கள் மொழி தெரியாது, ஆகவே அவள் இந்த பிள்ளையோடு பேசுவது கிடையாது. நீங்க இந்த பிள்ளையிடத்தில் இங்கிலீஷில் தான் பேசுகிறீர்கள். பிள்ளையுடைய தாத்தாவும் பாட்டியும் தமிழில் பேசுகிறார்கள். ஒரே குழப்பம் இந்த பிள்ளைக்கு. அதற்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. பேசாமல் இருந்து வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை என்றால் சிலர் எப்படி என்றால், நம்முடைய படங்க அறிவு இருக்கு அவனுக்கு. இதுவே தான் பிள்ளைகளுக்கு நாம் தொடர்பு கொள்ளுகிற முறை. He will believe what you tell him. Don't do that. Build them up, encourage them. நீதிமொழிகள் 31:26 தாயை பற்றி சொல்லுகிறது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. சனினே எருமாடு, தயை உள்ள போதகம். நம்ம பிரச்சனை என்னன்னா, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை அவ்வளவு கொஞ்சம், வெளியே போயிட்டா நம்ம கொலிகோட பிள்ளைகளை பார்த்து விட்டால் என்ன, ஆஹா ஒரு ஏஞ்சலை வானத்திலிருந்து இறங்கி வந்து விட்டது, அந்த அந்த பையனோட மம்மியை பார்த்தியா, என்ன சூப்பர். ஆனால் அந்த மம்மி அவங்க பிள்ளைய படுத்துற பாடு இருக்கே, அது அந்த பிள்ளையை கேட்டால் தான் தெரியும். அன்பானவர்களே, தயை உள்ள போதகம். She speaks with wisdom.
இன்னும் நிறைய இருக்கிறது, இதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். யோபு 1:5 வாசிக்கிறோம். யோபு தன் பிள்ளைகளுக்காக மன்றாடினான். மூன்றாவதாக, சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதை நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆலயத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் லைக் ஆல் அதர் லிட்டில் கிட்ஸ் ஜெப நேரத்தில் கண்ணை இப்படி திறந்து வைத்து கொண்டு அங்கே இங்கே அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பது. இப்போ எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், சண்டே ஸ்கூல் வாத்தியார். அவரும் கண்ணு மூட மாட்டார். அப்படி ஒரு ஸ்க்ரூ கொடுத்தாருன்னா ரத்தம் வர்றது தான் பாக்கி. அப்படி வலிக்கும். கண்ணு முடியும். அப்புறம் சண்டே ஸ்கூல் போன உடனே கோரஸ் அதெல்லாம் ரெண்டாவது. கையை நீட்டுங்க, கையை நீட்டி நகங்களை எல்லாம் பார்ப்பார். நகம் சுத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பார். நகம் வெட்டி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பார். குளித்தாயா என்று காலையில் என்று கேட்பார். துவைத்த சட்டை தான் போட்டு இருக்கிறாயா என்று கேட்பார். சண்டே ஸ்கூல் டீச்சர். எஸ், we have a responsibility. We are a community. பாருங்க, பிலேமோன்ல எழுதும்போது பவுல் அந்த ஒனேசிமுவை பற்றி சொல்கிறார். என்னுடைய மகன். தீமோத்தேயுவை, தீத்துவை எல்லாம் என்னுடைய மகன்கள் என்று அவர் எடுத்துக்கொண்டார். அன்பானவர்களே, இங்க இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளாக நாம் பாவிக்க வேண்டும். சபையில என்ன கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு? உங்கள் பிள்ளைகளுக்காக சபை போதகர் ஜெபிக்கிறார். உங்க பக்கத்து வீட்டு பிள்ளைக்காக யாராவது ஜெபிக்க இருக்கிறார்களா? இல்லையே. What a privilege that your child has a pastor to pray for. ஆலோசனை கிடைக்கிறது சபைக்கு வந்தால். பையன் 12th முடித்து விட்டான், அடுத்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்கிறீர்கள். ஒருவர் சபையில சொல்கிறார்கள், இந்த கல்லூரிக்கு போங்கள், அதுதான் சரியான இடம் என்று. நீங்கள் பாதை தெரியாமல் நின்ற போது உங்கள் பிள்ளைக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. உங்கள் பையன் எங்கேயோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்று கையில் இப்படி இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறான், ஒரு கடை ஓரமாக நின்று. உங்களுக்கு தெரியாது, வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனால் அவன் கடை ஓரமாக அவனுடைய நண்பர்களோடு நின்று இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறான். எத்தனையோ பேர் அந்த வழியாக பைக்கில் போகிறார்கள். உங்கள் சபை அங்கத்தினர் ஒருவர் அந்த வழியாக போகிறார். அவனும் பார்த்து விட்டான், அவரும் பார்த்து விட்டார். Is that a good problem or a bad problem? அவர் ஒரு விசுவாசி இல்லை என்றால் எனக்கு என்ன வந்தது? ஆனால் as a part of the body of Christ, you have a corporate responsibility. You start praying for that child. You try to call him aside and help him out. If none of those are possible, you try to meet with the parents and sound them about what's happening. இவ்விதமான ஒரு கண்காணிப்பு, இவ்விதமான ஒரு வேலி நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கே கிடைக்கிறது? சபையிலே தான் கிடைக்கிறது. மறந்து விடாதீர்கள். சபையிலே ஆராதனை செய்ய வருகிறோம், சேர்ந்து ஆராதிக்க இங்கே தான் கற்றுக்கொள்கிறோம். He learns to have encounters with God. பாடல்கள் பாட கற்றுக்கொள்கிறான். Agreed? Where did you learn? How do you get first prize in singing and in public speaking? Oh, you picked up here. சபை கொடுக்கிறது. சண்டே ஸ்கூல் உங்களுக்கு இருக்கிறது, மற்ற பிள்ளைகளுக்கு இல்லை. யூத் மீட்டிங் இருக்கிறது, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கிறது, ஃபெலோஷிப்ஸ் இருக்கிறது, பிரேயர் மீட்டிங்ஸ் இருக்கிறது, பைபிள் ஸ்டடிஸ் இருக்கிறது, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கிறது,
ஹோம் மீட்டிங்ஸ் இருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டம் நடத்துகிறார்கள், உங்கள் வீட்டிற்கு வந்து ஜெபிக்கிறார்கள், வேறு ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு உங்களை அழைத்து செல்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். ஆக ஆண்டவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, சபைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கடைசியாக முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதன் பலன் என்ன? 23வது சங்கீதத்தில் ஒரு அப்ளிகேஷன் முறையில் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதோடு செய்தி முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய பாதுகாப்பில் இருப்பதனால் நமக்கு கிடைப்பது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 23வது சங்கீதம். The Lord is your shepherd. Okay, what is the benefit? The Lord becomes your shepherd. You shall not be in want. உனக்கு தேவை என்பதே இருக்கப் போவதில்லை. He makes you lie down in green pastures if you are brought up as a child of God. And He leads you beside quiet waters. He restores your soul. He guides you in paths of righteousness for His name's sake. Even though you walk through the valley of the shadow of death, you will fear no evil, for He is with you. His rod and His staff, they comfort you. He prepares a table before you in the presence of your enemies. He anoints your head with oil. Your cup overflows. Surely goodness and love will follow you all the days of your life, and you will dwell in the house of the Lord. That's the final thing. நித்திய வீட்டிலே அவரோடு நாம் வாசம் பண்ண போகிறோம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக வளர்க்கப்படுவதன் மிக உன்னதமான பரிசு. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.